2 மாதம் ஆன வாழைக்கன்று செழிம்பாக வளர்ந்தால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பசுமையாக இருந்தால் தான் அந்த கன்று நல்லா செழிம்பாக வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இந்த கன்று இவ்வளோ செழிம்பாக வளர்றதுக்கு காரணம், இந்த பக்கத்தில் வாய்க்கால் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது 1.5க்கு 1.5 இவ்வளோ கேப் வச்சா தான் வேறு உள்ள அடி வர போகும். அடி ஓரம் வைக்கணும்னு கண்டிப்பாக சொன்னேன் உங்ககிட்ட. அந்த அடி ஓரம் உழவு போட்டு வைக்க முன்னகட்டி வைத்தால்தான் தெளிவாக வளரும். வாயுமான வாய்க்காவும் கொஞ்சம் கண்ணை விட்டு 1/2 அடி தள்ளி தோண்டி வைக்கவும். அப்போ தான் வேர் நல்லா போகும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த கன்று செழிம்பா. இவ்வளோ செழிம்பாக இருக்கிறதுக்கு காரணம் உரம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த தொழு உரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம மாட்டு சாணம் தொழு உரம் நல்லா மக்கி உதிரியாக ஆயிடணும். அந்த உரம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும், வெயிட்லெஸ் ஆயிடணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கட்டி கட்டியாக. இப்படி இருந்தால் தான் வாழைக்கு நல்ல சத்து. இதே மாதிரி வாங்கி போடணும்.